கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய கடைசி மனமகிழ்ச்சி நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க உங்களோடு சேர்ந்த ஒரு நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவள் நம்புவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரையே நம்பு. ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய நம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் நம் தேவன். ஹல்லேலூயா. சீயோன் வெறுமே வெற்றி சிகரமே சேனை கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் எந்த மகிழ்ச்சி பொங்குவே, மக்கள் மத்தியில் எந்த மகிழ்ச்சி பொங்குவே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பேரரே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பேரரே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பேரரும் ஆசீர்வாதமே, ஜீவன் பேரரும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் விண்ணில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் விண்ணில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சொல்வோம், என் வாழ்வின் இனிமை கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மை, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மை, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுவே, அல்லேலூயா என் ஆவி பாடுவே. ஆராதனை அளவு என்னை கவர்ந்து கொண்டதே, அல்லேலூயா என் ஆவி பாடுவே, அல்லேலூயா என் ஆவி பாடுவே. ஆராதனை அளவு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அளவு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவசாயம் நம்மில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு என்றும் நியாயம் செய்கிறார். தேவசாயம் நம்மில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு என்றும் நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கிருபீர சேவை, தேவ சேவையே என் கிருபீர சேவை. தேவனாவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவனாவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவ சேவையே என் கிருபீர சேவை, தேவ சேவையே என் கிருபீர சேவை. தேவனாவில் நிறைந்து நான் ஆடி பாடுவேன், தேவனாவில் நிறைந்து நான் ஆடி பாடுவேன்.
பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைமது நேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மறித்துயிர்த்தெழுந்தாரே. இறைமது நேசு சொல்லுவான் வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மறித்துயிர்த்தெழுந்தாரே. ராஜாதிராஜன் ராஜாதிராஜன் வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, சர்வ வல்லவர் வாழ்க வாழ்க, என்னோடு இருக்கின்றாரே. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, சர்வ வல்லவர் வாழ்க வாழ்க, என்னோடு இருக்கிறாரே. அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சந்தோயத்தை பாடுவார். வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆளுநரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆனந்தமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Hallelujah. கரங்களை தட்டி hallelujah. We praise you Jesus. Glory be to God. Hallelujah. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்களுக்குள்ளாய் இறங்கி வரட்டும். ஹalleluya. உம்மை சோதரிக்கிறேன், எங்களை சுத்திகரிக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுதே எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கட்டும். அந்த எங்கள் அமைதியில அடுத்த ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம். நாங்கள் தங்கி இருக்கிறதான இடங்களில் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். எங்கள் குடும்பங்களில் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya. நல்ல அபிஷேகம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கேயோ அங்கு விடுதலை கொண்டு ஆண்டவரே அப்பா. உம்முடைய விடுதலை ஆண்டவரே போன்றவரே ஒவ்வொரு விழாக வரட்டும். உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு விழாக வரட்டும். நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு வியாதிகள் விலகட்டும். சத்துடைய கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே அறுந்து போகட்டும் ஆண்டவரே. கட்டுகளுக்கு விடுதலையாகட்டும். ஆவியானவரே அந்த விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு சோதரிக்கிறோம். உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை போதும். உம்முடைய கிருபை போதும். உம்முடைய கிருபை போதும். உம்முடைய கிருபையினாலே இருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நடத்தினாமே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே 106ஆம் சங்கீதத்திலே சில வசனங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக அவருடைய கிருபைக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய வெளிச்சம் நமக்கு ஆண்டவரே வரட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்பியருடன் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் என்னை நடத்தட்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். 106 சங்கீதம் 4 வசனம் 5 வசனம் வாசிப்போம். கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதிகளின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீ பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு நல்ல ஒரு விண்ணப்பம். ஆமென். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் பார்க்கிறேன். உம்முடைய ஜாதிகளின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே நானும் மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். உம்முடைய தெய்வ ஜனத்திற்கு நீர் எப்படியெல்லாம் கிருபை பாராட்டுவீரோ, எப்படியெல்லாம் நீ மகிழ்ச்சியால் நிரப்புவீரோ, எப்படியெல்லாம் நன்மையினால் நிரப்புவீரோ ஆண்டவரே, நீர் அப்படியாய் நன்மையினாலே தேவஜனத்தை நிரப்பி மகிழ்ச்சியினாலே நிரப்பி ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியிலும் நன்மையிலும் நானும் பங்கெடுக்கும்படியாக நீ பாராட்டும் கிருபையிலே என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தரலும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்டதான ஒரு அருமையான விண்ணப்பம். அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லுகிற உம்முடைய கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். ஆமென். எனக்கு நன்மை வேண்டும், உம்முடைய மகிழ்ச்சி வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆமென். நம்முடைய ஜனங்களுக்கு பாராட்டுகிற கிருபை எனக்கு வேண்டும், என்னை தரணும். ஆமென். அல்லேலூயா. என்னை ரட்சித்தரணும். ஏன் ரட்சிக்க வேண்டும்? எதற்காக? ஒரு விடுதலைக்காக ஒரு விண்ணப்பம் உண்டு. அல்லேலூயா. இங்கே 6வது வசனத்துல வாசிக்கும் போது, எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமத்தை நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி உம்முடைய ஜனத்துக்காரர்களும் நீ பாராட்டும் கிருபையின்படியாக என்னை நினைத்து என்னை ரட்சித்தரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாக்கள் அவர்களோடு கூட நாங்களும் சேர்ந்து பாவம் செய்து அக்கிரமத்தை நடப்பித்தோம். பிதாக்கள் செய்த இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது 10 விதமான காரியங்களை ஆண்டவர் அதை காட்டுகிறார் சங்கீதத்தில். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முற்பிதாக்கள் அவர்கள் கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது 10 விதமான காரியங்கள் அவர்களிடத்திலே காணப்பட்டது. முதலாவது காரியம் 106 சங்கீதம் 7 வசனத்தை பார்க்கும்போது, அவர்கள் கலகம் பண்ணினார்கள். ஏன் கலகம் பண்ணினார்கள்? எங்கள் பிதாக்கள் யுத்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் கலகம் பண்ணுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிசயங்களை உணராமல் போனார்கள். கிருபையின் திரட்சியை, ஏராளமான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த கிருபைகளை அவர்கள் நினையாமல் போனார்கள். ஆகியோர் தான் அவர்கள் எங்கே கலகம் பண்ணுகிறார்கள்? பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி அவர்கள் கண்டு முன்னாக இந்த சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எத்தனை விதமான 10 விதமான அதிசயங்களை தேவன் அவர்கள் இருக்கிறதான எகிப்திலே அவர்கள் செய்கிறார். அல்லேலூயா. நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க ரத்தமாய் மாறினது. தவளைகளான தேவன் பாதித்தார். புழுதியை அடிக்கும் பொழுது பெண்களாய் மனிதர்களும் மிருகங்களையும் பாதித்தது. அல்லேலூயா. பலவிதமான வண்டுகளை அனுப்பினார். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மேல கொள்ளை நோயை அனுப்பினார். சூளையின் சாம்பலை இறைக்கும் பொழுது எரிபந்தமான கொப்பளம் வந்தது. கல்மழையோடு அக்னியும் கலந்து வந்தது. அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய்கள், இந்த அக்னியும் கலந்ததான கண்மழைகள், இவைகள்லாம் வரும் பொழுது ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். தம்முடைய ஜனத்திலே அது ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். 3 நாள் காரில் உண்டாயிற்று. இஸ்ரவேல் வாசல் செல்வதற்கு வெளிச்சம் பிறந்தது. கடைசியாக தலைச்சல் பிள்ளைகளையும் மிருகஜீவர்களுடைய தலையீச்சுகளையும் தேவன் அடைக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார். அல்லேலூயா! எத்தனை அருமையான காரியம், எத்தனை அருமையான பாதுகாப்பு, எவ்வளவு பெரிதான அதிசயங்கள், கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. இத்தனையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இந்த அதிசயங்களை அவர்கள் உணரவில்லை. தாங்கள் காக்கப்பட்டதை உணர்ந்தார்கள், தாம் அறிந்தார்கள். ஆனால் அந்த செங்கடலின் ஓரத்திலே அல்லேலூயா அவர்கள் நிற்கும் பொழுது பின்னாக பார்வோனின் சேனை துளைத்து வருகிறத அதில் அவர்கள் என்ன பண்ணாங்க? கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். என்ன கலகம் பண்ணுகிறார்கள்? எகிப்திலே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்வது? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா என்று இந்த வனாந்திரத்திலே எங்களை கொண்டு வந்தேன். அல்லேலூயா! யாத்திராகமம் 14:11 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? எகிப்திலே எங்களுக்கு குழி சவக்குழி இல்லையான்னு சொல்லி இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு வந்தீங்க. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்வது என்ன? இப்படி நான் நடத்தி கொண்டு வந்து இப்படி வச்சுட்டீங்களே. அல்லேலூயா! ஆனால் இவங்க பெருமூச்சு விட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டதை தேவன் அறிந்திருந்தார். அதற்காக ரட்சகனை அனுப்புகிறார். அல்லேலூயா! ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள், ஐயோ இப்படி புறப்பட பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. அல்லேலூயா! இப்படி செஞ்சது எப்படி? இது நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா இருந்தா கூட நாங்கள் நல்லா இருக்கோம். அப்பவே சொன்னோமே, எங்களை விட்டுருங்கய்யா, நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் அடிமையாக இருந்துட்டு போறோம். அல்லேலூயா! நாங்கள் வனாந்திரத்தை சாகிறதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்வது நலமா இருக்கும். நாங்கள் பாவத்திற்கு அடிமையா ஜீவிப்பதும் பாவத்தின் வல்லமைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் பரவாயில்ல. எங்களை கொண்டு போய் இப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இப்படி ஆண்டவர்கள் வந்து வழி நடத்துன்னு சொல்லி இப்படி அழைச்சிட்டு வந்தீங்க. அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா! ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தில் அங்க கிருபை, தேவன் பாராட்டின கிருபையை நாம் நினைக்கவில்லை. கர்த்தர் செய்ததான அதிசயங்களை உணரவில்லை. அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா! நான் இங்க சாகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை என்ன சொல்லியிருக்காரு? உலகத்திலிருந்தோ, உலகத்தின் பாவத்தின் வல்லமையிலிருந்தோ, சாத்தானுடைய பிடியிலிருந்தோ நம்மை விடுதலையாக்கி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்தார். பரம கானானை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா! இந்த பிரயாணத்தில் போகிறதான நாம சத்துரு பின்தொடரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? எதை நினைக்க வேண்டும்? அப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய கிருபை எனக்கு போதும். நீர் எனக்கு செய்த அற்புதம், எப்பேற்பட்டதான அற்புதங்கள், அதிசயம் எப்படி பெரியது. ஆண்டவரே, நீ மாறாதவராக இருக்கிறீர். அல்லேலூயா! அந்த அற்புதங்களை உணர்ந்தவர்களாய், கிருபையின் திரட்சி, கிருபையை நினைத்தவர்களாய் நாம் இருக்கும்போது இந்த கலகத்தை செய்யாதபடி தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். 105வது சங்கீதம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்க, ஆபிரகாமின் சந்ததியே, யாக்கோபின் வம்சத்தாரே, நீங்கள் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். சங்கீதம் 105:5 வசனம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது? ஆபிரகாம் சந்ததியா? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா? யாக்கோபின் வம்சத்தாரா? ஆசீர்வாதத்தின் சந்ததியா? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூற வேண்டும், நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா! இரண்டாவதாக அவர்கள் செய்ததான காரியம், பாவத்தின் காரியம். 106ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா! வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சை அவர்களுக்குள்ளாய் வந்தது. அவர்கள் எதற்காக இச்சித்தார்கள்? அவர்கள் என்ன கருத்துக்காக இச்சித்தார்கள்? சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தெரியும். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தை தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா! அன்று முற்பிதாக்கள் எந்த இச்சையில ஒழுங்காங்க அப்படின்னா போஜனம், அவங்களுக்கு விரும்பினதான போஜனம்.
அல்லேலூயா. அந்த போஜனத்தை கேட்டு இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்களுக்கு இச்சை இருக்குது, மாம்சத்துக்கு இச்சை இருக்கிறது. இந்த நாட்களிலே இச்சை கேட்டதான காரியத்தை கேட்டு இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி என்ன பண்றாங்க? தேவனை துக்கப்படுத்துறாங்க. என்ன சொல்லி பேசுறாங்கன்னா, தேவன் வானத்திலிருந்து போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ, கர்த்தர் வானத்திலிருந்து எங்களுக்கு அப்பத்தை கொடுக்க கூடுமோ. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ அவர் கண்மலையை அடித்ததினாலே தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. ஆமென். இதோ கண்மலையை அடிச்சதுனால தண்ணீர் புறப்பட்டுச்சு, நதியா ஓடி வந்துச்சுங்க. அல்லேலூயா. அது ரொம்ப உண்மைதான். பாறைக்கு தண்ணி வந்துச்சு. ஆனா அப்பத்தை தேவன் கொடுக்க கூடுமோ. தண்ணீரை கொடுத்தாரு, சூப்பர். அப்பத்தை கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. வேலையை கொடுத்தாரு, கல்யாணத்தை பண்ணுவாரா? எனக்கு இதை கொடுத்தாரு, அதை செய்ய முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆமென். தேவன் எங்களுக்கு இதை செய்ய முடியுமா? அல்லேலூயா. அதை செஞ்சாருங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. விசுவாசிகள் பேசுவோம் சொன்னாங்க, ஆமாமா அதெல்லாம் செஞ்சு நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லியே. ஆமா அவர் செஞ்சாரு, எவ்வளவு பெரிய காரியம் தான். ஆனா இப்ப ஏன் பிரச்சனை இது? எனக்கு இந்த பிரச்சனை தீர்வு செய்வாரா? இதை கொடுப்பாரா? இதுதான் வேணும்னு கேட்கிறேன் நான். இது அவர் எப்படி பண்ண முடியும்? இது பண்ணுவாரா? அல்லேலூயா. இதை பண்ணா நான் வேணா எனக்கு பொறுத்த வேலை பண்றேன், இதை பண்ணா நான் வேணா இதை வேணா செய்யறேன். சில பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்லுவாங்க, நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ என்ன கேட்குறியோ வாங்கி தருவேன். அவன் நான் சொல்லுவான், எனக்கு வண்டி வாங்கி தருவீங்களா? நீ பாஸ் பண்ணா வாங்கி தருவேன். அல்லேலூயா. ஆனா நடக்கிற காரியம் என்ன? அவனுக்கு நீ பாஸ் பண்ணா லக்கு, பாஸ் பண்ணலாம் என்ன. ஆனால் பாஸ் பண்ண வச்சுக்கோங்க, அந்த வண்டியுடைய சத்தமே வராது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் இதை செஞ்சா நான் இதை செய்யறேன், நான் இதை செஞ்சா இந்த காரியத்தை பார்க்கிறேன். ஆனா எனக்கு இதை கொடுத்தாரு, இது நடக்குமா? அல்லேலூயா. தேவனை பரீட்சை பார்க்கிறது. அவர் செய்ய முடியுமா? அவர் செய்வாரா? அல்லேலூயா. அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான் செய்வாரா? அல்லேலூயா. இது ஏன் 106ஆம் சங்கீதம் 13ஆவது வசனத்துல பார்க்கும்போது, ஆனால் சீக்கிரமாய் கிரியைகளை நடந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல். தேவ ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, சீக்கிரமா அவருடைய கிரியில மறந்தாங்க, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கேட்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஆலோசனையை நினைச்சிருக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் பீ காட். ஏன் நடக்கல? நடக்குமா? அவர் செய்வாரா? அவங்கெல்லாம் செய்வார், எனக்கெல்லாம் செய்ய மாட்டாரு. நான் இப்போ என் ஜபத்தை கேட்கிறாரா? என் ஜோமனை தெரியலையா? எத்தனை விதமான அலசடிகள். ஒன்றும் இல்லை, கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். தேவ ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். அப்ப அப்படி இல்லாம நம்ம இச்சை உள்ளவர்களாய் நம்ம அதை விருப்பத்தோடு அதை போராடி அதை கேட்டோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். 15ஆம் வசனம், அவர் ஆத்துமாக்களிலும் இளைப்பை உண்டு பண்ணினார். நீ கேடுதே கொடுத்துருவாரு. ஆனால் என்ன உண்டாகும்? கூடவே என்ன வரும்? ஆத்மாவிலே இளைப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த ஆத்மா தான் திருப்தி ஆகும். அல்லேலூயா. அவர் என் ஆத்மாவை தேற்றி. அல்லேலூயா. அப்ப ஆத்மா திருப்தி ஆகும். தேவன் கொடுக்கிற ஒவ்வொன்றும் ஆத்மா திருப்தி ஆகும். அப்ப ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆனா என்ன இல்லை? ஆத்மாவில் இழைப்பு வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு கிருபையை நினைக்காமல் போய்
தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினோம். தேவ ஆலோசனைக்கு காத்திராமல், தேவ ஆலோசனையை கேட்கும்படி நாம் காத்திராமல் இச்சையுள்ளவர்களாய் நம்முடைய விருப்பத்தை நிறைவேறும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினோம். கேட்டதை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இழப்பையும் நமக்கு கவர்ந்தது கூடயே வந்தது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், பொறாமை கொண்டார்கள். 106ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. பாளையத்திலே அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர் மேல பொறாமை கொண்டார்கள். புதிய ஏற்பாடுல நிருபங்களில அப்போஸ்தலர் எழுதுகிறார்கள், பொறாமப்படாத, 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 பொறாமப்படாத. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரர் மேல பொறாமப்படுறது மாத்திரம் இல்லை, நாம் ஒருவர் மேல ஒருவர் பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்றோம். என்ன பண்ணாங்க? என்னாகும் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்கள் நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், ரொம்ப ஓவரா பண்றீங்க. அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? அந்த பெருமூச்சையும் அந்த வேதனையும் அவர் கட்டில் இருக்கும்போது, அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அனுப்பப்பட்டதான இரட்சகர்கள், அல்லேலூயா, தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவங்க நடத்தி கொண்டே வரும்பொழுது இவங்க ஒரு காரியத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்களிடத்தில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சபையை கேட்கிறதானே அந்த தேவ மனுஷர்களை பார்த்து இப்படி ஆயக்கூடதான ஊழிய செய்தவர்கள் எழும்புறாங்க. அல்லேலூயா. நீங்க ரொம்ப மிஞ்சி போயிட்டீங்க. அதுக்கு ஒரு பெரிதான ஒரு சப்போர்ட். அல்லேலூயா. ஒரு மாஸ் சப்போர்ட். அதில் இருக்க பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் வராங்க. வந்து என்ன பண்றாங்க? கூட வைக்கும் போது இந்த காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது மோசே அழகாக சொல்கிறார், எவனை தேவன் தெரிந்து கொள்வாரோ 5ஆம் வசனத்துல அவனை தம்மிடத்தில் சேர்க்க கட்டளையிடுவார். தேவன் எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவனை தம்மிடத்தில் சேர்க்க கட்டளையிடுவார். 7ஆம் வசனம், கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தமானாய் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். இப்பயே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார் என்றால் அவன் அவரிடத்தில் சேர கடவுள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னு சொன்னால் கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பரிசுத்தமானாய் இருப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறார், இப்பொழுதும் ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ? பட்டத்தை தேடுகிறீர்களோ? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்துல எந்த பட்டமும் வேணாம். அல்லேலூயா. எந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. நாம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் நெருங்கி சேரும்படியாக தேவ கிருபையை பெற்றவர்களாய், தேவ சித்தத்தை செய்வர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு போவதற்கான. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மற்றவர்கள் பொறாமைப்பட்டு நானும் அப்படி அமிதமாய் நானும் மாறுவேன், மற்றொரு பிள்ளைகள் பார்த்து நானும் அமிதமாய் என் பிள்ளைகளும் அப்படியாய் மாறுவார்கள். அல்லேலூயா. இப்படிதான் நானும் கொண்டு வருவேன். இந்த பொறாமையானது அது என்ன பண்ணுவது? நம்மை அழித்து விடுகிறதான ஒரு காரியம். அது ஒரு பெரிய பாவம். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ளாக வைக்கப்பட்டதான ஓட்டத்துல நாம் பொறுமையாய் ஓடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அந்த ஓட்டத்துல தேவன் பயன்படுத்தும்படியாய் தேவனுக்கு என்று ஒரு பிரயாசம் எடுப்போம், அன்பின் பிரயாசம் எடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இங்கே சங்கீதத்தில் 106 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பொறாமை கொண்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் தேவனிடத்தில் சேர்க்கப்படட்டும். அவர் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளாரோ அவங்களாம் பரிசுத்தமாகட்டும், அவங்களாம் செய்யட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு அவர்கள் மேன்மையான சாதனை போகட்டும், செய்யட்டும், காரியங்களை செய்யட்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எனக்கு வைத்த காரியத்தை நான் பற்றிக்கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் எனக்கு வைத்திருக்க கிருபையை நான் பற்றிக்கொள்வேன். தேவன் எனக்கு தந்ததான வரங்களை நான் பயன்படுத்துவேன். தேவன் எனக்கு தந்ததான வேலையை நான் செய்து முடிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு தேவ சித்தத்தை செய்வது என் வாஞ்சை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. 106ஆம் சங்கீதம் 22, தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனையே மறந்துட்டாங்க. தேவனை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. மோசே கற்பனைகளை வாங்கும்படியாக தேவனோடு கூட செஞ்சிருத்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்க மோசே வரல. உடனே என்ன பண்ணாங்க? அவங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க என்ன பண்ணாங்க? இன்னொரு எங்களுக்கு முன் செல்லும்படியாக தெய்வத்தை எங்களுக்கு உண்டாக்க வேண்டும். ஆமென். அதில் 20ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, ஓரவிலே ஒரு கன்றுக்குட்டியை என்ன பண்ணாங்க? உண்டாக்கி வார்க்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். ஏன்? அவங்களுக்கு என்ன? எங்களுக்கு முன் செல்கிறதான ஒரு தெய்வம் வேணும். நாங்கள் போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. எப்படி இந்த கன்றுக்குட்டி உருவாச்சு? மோசே கேட்கிறாரு, ஆரம்பம் எப்படிப்பா இது உருவாச்சு? உடனே சொல்றான், ஐயோ இந்த மனிதர்கள் பொல்லாதவர்கள், இந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள் நீ அறிந்திருக்கு. அவன் கேட்டாங்க, எங்களுக்கு முன் செல்லும்படியாக வழிநடத்தும்படியாக தெய்வம் வேணும் அப்படின்னு. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அப்படியா சொல்லுது, அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டே அதிலிருந்து கன்றுக்குட்டி வந்தது என்றார். சிம்பிளா முடிச்சிட்டாங்க. பொன்னுடைமைகளை வச்சிருக்கவங்க என்ன பண்ணாங்க? கலற்றி கொடுங்கன்னாங்க. ஜனங்க கலற்றி கொடுத்தாங்க. தூக்கி நெருப்புல போட்டா கன்றுக்குட்டி வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எப்படி இந்த பொன்னுடைமைகள், ஒரு அடிமைகளுக்கு எப்படி பொன்னுடைமைகள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தா, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 11:2, இப்பொழுதும் ஒவ்வொருவரும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்று தெய்வம் சொன்னார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க புறப்படுவாங்க. ஆனா புறப்படும் பொழுது ஆண்டவர் பார்த்தார், இவங்க எப்படி வரக்கூடாது? இவர்கள் தரித்திரத்துல வரக்கூடாது, ஒண்ணு இல்லாம வரக்கூடாது. என்ன வரணும்? பொன்னுடைமைகளை வெள்ளியுடைமைகளை கேட்டு வாங்கிக்கணும். அப்படி கேட்டு வாங்கும் பொழுது தேவன் வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்து கண்களிலே தயவை உண்டாக்கினார். இன்றைக்கும் நமக்கும் தெய்வன் தயவு பாராட்டக்கூடிய நாளே இன்றைக்கு நல்ல வேலை கிடைச்சது, நல்ல குடும்பம் கிடைச்சது, நல்ல ஆசி கிடைச்சது, அந்தஸ்து கிடைச்சது, நல்ல வாகனங்கள் கிடைத்தது, மேன்மை கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தேவன் கிடைக்க செய்ததான இதே ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு முன் செல்கிறதான தெய்வமாய் மாற்றிவிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப எது அவங்களை முன்னாடி நடந்தது? கர்த்தர் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதமே இவர்களுக்கு என்ன பண்ணுது? முன் நடத்தும்படியாக அவர்கள் விக்கிரகமாய் மாறினது. அல்லேலூயா. கர்த்தருடைய தேவன் நமக்கு கொடுக்கிறதான எந்த ஒரு ஆசீர்வாதமும் விக்கிரகமாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை நம்ம நடத்தக்கூடாது. தேவன் தான் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர்கள் தங்கள் கையின் திறமையை கண்டுபிடிச்சிட்டாங்க, பலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்ப யார் தேவையில்லை, கர்த்தர் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் என்ன பண்றாங்க? போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஜீவித்தை நாம் செய்யக்கூடாது. இவையெல்லாம் தேவன் தந்தது. இந்த தேவன் தந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவர் தான் நம்மை முன்னடத்தி சொல்ல வேண்டும். நம்முடைய வேலையோ, நம்மளுடைய பணமோ, நம்மளுடைய பொருட்களோ, நம்மளுடைய அந்தஸ்தோ எதையும் பண்ணக்கூடாது. நம்மை முன் நடத்தி வழிநடத்தி அதுக்கு பின்னாடி நாம் போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரே நம் ரட்சகராய் இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனாலதான் கர்த்தரை பற்றிக் கொள்வதான மனது, உறுதியாய் பற்றிக் கொள்வதான மனது நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. 106ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்கதா தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால அவர்களுக்கு அனுப்பேன் என்று சொன்ன இந்த செழுமையான பாடுபடுவதான தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணணும் என்று சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிடும். தேவ ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடும். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற்றுவதே, தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுவதும் கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்கிற விசுவாசம், தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியல? யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் ஒருவர் வருகிறதான மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அல்லேலூயா. ஒருத்தர்னால வரக்கூடிய மகிமையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தருடைய வசனத்தை ஒரு நாள் விசுவாசிக்க முடியாது. கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு கடினமாக இருக்கும். கர்த்தருடைய வசனம் புரியாததா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எழுத்தின்படி அது அறிவில் தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே வருகிற மகிமையை தேடும். ஆமென். ஒருத்தரால வரக்கூடிய மகிமையை ஒழிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகியதான் இந்த உலக பிரகாரமான மக்களிடத்திலிருந்து ஒருவர் இருந்ததான இந்த மகிமையை, இந்த மரியாதையை, இந்த கனத்தை நாம தேடிக்கொண்டு இருப்பதனால தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில என்ன வருமா? விசுவாச துரோகம் நேரிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய வரும் நேரத்தை அதனாலேயாவது நாம் அறியவில்லை. அல்லேலூயா. ஆனால் அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவைகள் நாம் சம்பவிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகவும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக நாம் என்ன பண்ண, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆகையால் தான் தெசலோனிக்கேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தில் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினாலே அவர்கள் வஞ்சகத்துக்கு தங்களுக்கு விட்டு போட்டார். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ணல, அங்கீகரியாமல் போய்விட்டார்கள். அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிறவர்களாய் மாறினார்கள். ஆகியோர் கொடிய வஞ்சகம் உள்ள நுழைஞ்சிருச்சு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 13ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 13ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவனை உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோதரிக்க கடனாளியாக இருக்கிறோம். ஆமென். பிரியமான சகோதரர், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டது, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார். நான் தேவனை சோதரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும். சத்தியத்தை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் நடந்திருக்கிறோமா? இல்லை ஏதாவது நமக்கு டிக்கெட் கேட்டு ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்மை அனுபவிக்கிற மாத்திரமா இருக்கிறோமா? இல்லை அந்த அற்புதங்களை உணர்வுகளாய் நாம் இருக்கிறோமா? கிருபையை நாம் நினைக்கிறோமா? நாம் நிற்பதும் நிர்மலமாக இருக்கும் தேவனுடைய சுத்த கிருபை.
அற்புதத்தை உணர்ந்து கொள்கிறவர்கள், அற்புதத்தை உணர்ந்து கொள்கிற இருதயத்தை உடையவர்கள் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ண மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அழைத்ததால் அந்த பரம அழைப்புக்கு பாத்திரராய் மகிழ்ச்சியோடு ஓட முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தேவன் என்னை நடத்துவார், தேவன் என்னை நடத்துவார், அவர் கிருபை என்னை நடத்தும். அவர் செய்ததான அற்புதங்களுக்கு எனக்கு எத்தனை எத்தனை எத்தனை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வல்லமையை விளக்கி எனக்கு அதிசயங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இச்சையுள்ளவர்களாய் கேட்டதை பெற்றுக்கொண்டார்கள், இச்சையில் உள்ளவர்களாய் கேட்டதை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் ஆத்மாவை இழப்பு. வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஒரு காரிய தேவையும் எது எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனைக்கு அதை உட்படுத்தும் நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுத் தருவாராக. அல்லேலூயா. வேலை காரியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, தங்கும்படியாக குடியிருப்பின் எல்லைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலோசனைக்கு உட்படுத்த வேண்டும். ஆமென். தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கலாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பொறாமை, மோசே யார் மீது பொறாமை கொண்டார்கள்? ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் இவர்களை தெரிந்து கொள்கிறார்கள், அவர்களால் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் மாற வேண்டும். மற்றவர்களை பார்த்து நம்முடைய ஜீவிதத்தை நஷ்டப்படுத்திக் கொள்ளும், பொறாமைப்பட்டு அதுக்காக பிரயாசம் மாம்சத்தில் நாம் முடித்து விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமி அவர்களை விலகி போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழைக்க தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். தேவனை மறந்தார்கள், தங்களுக்கு முன் செல்லும்படியாக தங்களுக்கு விக்கிரங்களை உருவாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னை நடத்துவது தேவன் தான், அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்வப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நமக்கு தயவாய் கொடுத்ததான எந்த ஒரு காரியம் நம்மை நடத்த விடவே கூடாது, அது ஆளுகை சொல்லிவிடக்கூடாது. அல்லேலூயா. அதை பின்பற்றி போகிறவர்களாக இருக்கக்கூடாது, கர்த்தரை பின்பற்றுவதாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தின் மேல் ஒரு அன்பு நமக்கு வேண்டும். இந்த அன்பை பற்றிக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், தேவனால் வருகிற மகிமையை தேடுவதாய் நாம் மாற வேண்டும். ஒருவருக்கொருவராக உண்டாகிற மகிமையை நாம் விட்டுவிட வேண்டும். அது வேண்டாம். ஆண்டு சமுத்திரம் ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு சமுத்திரம் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் தேவ ஜனத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. தேவ ஜனத்துக்கு கொடுக்கிறதான நன்மையும் தேவ ஜனத்துக்கு பாராட்டுகள் கிருபையிலும் நான் இருக்க முடியாது. என்னை நினைத்து என்னை ரட்சித்தருள மாட்டேன். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோகத்தகப்பனே, இந்த வேளையில் உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் அந்த உம்முடைய மகிழ்ச்சியும் கிருபையும் உம்முடைய நன்மையும் நாங்கள் அனுபவிக்கலாய் மாறும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த பொறாமையிலிருந்து ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரப்பாண்டவரே, எங்களை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் உருவாக்கினதான எல்லா விதமான விக்கிரகங்கள், ஆண்டவரப்பா, பொருளாதார விக்கிரகங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரை விட்டொழித்து ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரப்பா, மனுஷர்களை ஆண்டவரப்பாண்டவரை விக்கிரகங்களாக்கி கொண்டு ஆண்டவரே, தேவரப்பா, பின்பற்றுவதை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவதாக எங்களை மாற்றுங்கள். அதிசயங்கள் உணரத்தக்கதான இதயத்தை கொடுங்க.
உடைய கிருபையை இப்பொழுது நினைக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா. தேவரே, உடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாத கிருபையை சிந்திக்க முடியாத கிருபையை அந்த எண்ணங்களை உணர்வெடுக்க தருவீராக உடைய வல்ல கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் மேலே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழி நடத்தும் மீண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மத்திய வானில் வருகிற வரைக்கும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு தீவை வெற்றிடுவே, என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே. ஒன்றுக்கும் மீறி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டே. ஒன்றுக்கும் மீறி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டே. தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாகும். இயேசு தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாகும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவரே, இயேசு தேவா, தேவரே, இயேசு தேவா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.